வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பார்க்கோம் இன்னைக்கு நம்ம வேலியில இருக்கோம். அனாபோலிஸ் வேலி. வேலி தான் லைக் இந்த ஏரியாவில் ஒரு 4-5 மெயின் ஊர்கள் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உல்ஃப்வெல். உல்ஃப்வெல்க்கும் அடுத்த ஒரு ஊர் இருக்கும். அந்த 2 ஊருக்கு நடுவில் நிறைய ஆப்பிள் ஃபார்ம் இருக்கும். ஸோ எப்பவுமே ஃபாலில் வந்து நாங்கள் இங்கே இந்த சைடு இங்கே நோவாஸ்கோஷியா அந்த அப்புறம் இந்த ஏரியாவுக்கு வர்றது வழக்கம். ஆமாம், யூஎஸ்ல இருக்கும்போது அங்கே ஒரு 2-3 ஃபார்ம் இருக்கும், அதுக்கு போவோம். ஸோ எங்கள் ஃபால் சீசனோட ஃபேவரட் ஆக்டிவிட்டியை தான் நாங்கள் பண்ண போகிறோம். அதாவது ஆப்பிள் பிக்கிங். ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க நிறைய ஆப்பிள் ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்பிள் கேபிட்டல் இது இந்த ஊர்லாம். ஆமாம், ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி இது. நம்ம இந்தியாவில் காமனாக வந்து பண்ண முடியாது. இந்த நார்த் சைடு ரொம்ப குளிர் இருக்க பிளேஸ்ல போனாதான் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் ட்ரீஸ்லாம் பார்க்க முடியும் நம்ம. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அந்த ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்து இந்த மாதிரி ஆப்பிள் பிக்கிங் வந்து வச்சிருவாங்க. எல்லா சீசன்லயும் ஏதாவது ஒரு பிக்கிங் இருக்கும். பட் அதுல எங்களுக்கு ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா செர்ரி அண்ட் ஆப்பிள். இந்த ரெண்டுமே வந்து நாங்க தவறாம போயிடுவோம். அண்ட் ஈஸ்வர் பிறந்ததுல இருந்தே வந்து ஒரு வருஷம் கூட அவர் மிஸ் பண்ணதில்லை. அந்த கோவிட் டைம் தான் வந்து இந்தியாவில் ஸ்டக் ஆயிட்டோம், அப்போ போகல. பட் எல்லா வருஷமுமே அவர் என்ஜாய் பண்ணிடுவாரு. பட் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் எங்களுக்கு. ஏன்னா ரியானும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது எப்படி வந்து அந்த ஃபார்ம்ல அவர் என்ஜாய் பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வேற என்னென்னலாம் இருக்கு, இன்னைக்கு என்னெல்லாம் எங்களால கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்றேன். முக்கியமா போறது பாத்தீங்கன்னா ஆப்பிள் பிக்கிங்க்கு தான். ஸோ அதுவும் வந்து மெயினா எந்த அளவுக்கு ஆப்பிள்ஸ்லாம் க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க யாராவது வந்து இந்த டைம் நாங்க புது ஃபார்ம் போறோம். போன தடவை டம்சி கார்னர் ஆர்ச்சர்ட்ஸ்க்கு போயிருந்தோம். அப்புறம் வந்து யாராவது நியர்பை 1 hourல பிக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வின்சர்ல ஒரு ஃபார்ம் இருக்கு. வின்சர் நோவாஸ்கோஷியால வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப் டேனியல்ஸ் யூபிக்கோ இது ஒன்று இருக்கு. நான் இது எல்லாம் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் போங்க, ஆப்பிள் பிக் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நிறைய இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்கு. இது மாதிரி ஆப்பிள் ஃபார்ம்ல வந்து போனா குதிரை வண்டியில போறது, இந்த ஃபார்மை சுத்தி காட்டுறது, நிறைய இடத்துல ட்ரெயின் ரைட்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. எங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும்னு ஐடியா இல்ல. நாங்க போறது ஒரு நியூ பிளேஸ் தான். போயிட்டு எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். எப்போ ரிவ்யூ பாட்டு தான் போவோம். பெட்டிங் ஷோ இருக்கு, பிளஸ் சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கு பிளே ஏரியா இருக்கு, எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம், பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். எங்களோட ஃபேவரட்டான இந்த ஆக்டிவிட்டியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபுல்லா. அண்ட் எப்படி இருந்துச்சு, ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நான் வீடியோ எண்டில் வந்து சொல்றேன். அப்புறம் ஒன்று கிளாரிஃபை பண்ணும் சௌஜன்யா, நம்ம யாராவது தெரிஞ்சு பேசுறோம் அப்படின்னாலும் நீங்க எங்கேயாவது இந்த மாதிரிலாம் போறீங்கன்னா முன்னவே சொல்லலாம்ல, நாங்களும் வருவோம்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க. See, actually என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சொல்றது பிரச்சனை இல்லை, நாங்களே இன்னைக்கு காலையில தான் டிசைட் பண்ணோம். ஸோ காலையில ஏஞ்சி, ஏன்னா எனக்கு ஒர்க் பிஸியா இருக்கனால இன்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னா ஓகே இன்னைக்கு காலைல ஏஞ்சி ஓகே என்ன பண்ணலாம். இன்னைக்கு கூட அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் வந்து கிளம்புற மாதிரியே இல்லை, பேசிட்டு இருந்தோம் போகணும்னு. இப்ப பாத்தீங்கன்னா டைம் 12 o'clock ஆகுது. திடீர்னு ஒரு 1 hourல ஓகே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து போட்டோம், ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எல்லா இடத்துக்குமே நாங்கள் மோஸ்ட்லி அப்படிதான் பிளான் பண்ணுவோம். பேசிட்டு இருப்போம் போலான்னு. பட் போறது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அதிரடியா கிளம்பி ஓடி போயிடுவோம். அதனாலதான் யார்கிட்டயும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு குரூப்பா போறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசா அமைஞ்சது கிடையாது இது வரைக்கும். ஏன்னா ஒர்க் லைஃப், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அப்படி பிஸியா போயிடும் எங்களுக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்கும் போதெல்லாம் வந்து கேட்பாங்க இந்த கேள்வி. நானும் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா போலாம், ஏதாவது பிளான் போட்டா சொல்லுங்க அப்படின்வாங்க. பட் இப்படிதான் எங்க பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஜோக்கு. இன்னைக்கு வந்து எப்படி இந்த ஃபார்ம் இருக்கு அப்படின்றத அப்படியே நம்ம ஃபர்தரா போய் பார்க்கலாம். பயங்கர டிராஃபிக்காகவும் இருக்கு இன்னைக்கு. இது ரோடு ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு போல. சம்மர்ல தானே பண்ணுவாங்க, ஃபால் சீசன் வந்துருச்சு, இன்னும் பண்றாங்க. இதோட முடிச்சிருவாங்க. ஓகே பார்க்கலாம். ஃபார்முக்கு போய் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போறது வேற ஒரு ஃபார்ம். இதுல இதெல்லாம் இருக்கு பாரு. போறீங்க அதுக்கு கேட்ஸ் யூபிகா. ஆமா, இது ஜஸ்ட் இந்த ட்ரீஸ் தான் ஃபுல்லா நிறைய இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம அதுல வந்து பெட்டிங் ஜூலாம் இருக்கனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன ஹனி பாரு
ஃப்ரெஷ் ஹனி விற்கிறாங்க போல. நம்ம போன தடவை வாங்கின ஃப்ரெஷ் ஹனியே இன்னும் நீங்க ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கல. சாப்பிடவே இல்லை. பிச்சிரும் பிச்சு ஹனி ஹினில கையை தூக்கிட்டு போனீங்க வச்சிரும் சொல்லிட்டேன். ராஸ்கல்ஸ். வாங்கிட்டு வரது அப்புறம் கடைசியா சாப்பிடுறதுல அந்த டேட்டை பார்த்துட்டு கடைசியில என்ன சாப்பிட சொல்றது. ஹனி வீணா போகாதுப்பா. ஹனி வீணா போகாது, அதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் எல்லாத்துலயும் இருக்குது. பிச்சிரும் அவங்கள சொல்லிட்டேன். எதையாவது போய் கைய வச்சுங்க, கைய ரெண்டா வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். நீங்க வேற எடுத்துட்டு இருக்கீங்க நீ. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. வெல்லோ பேங்க் யூ பிக் ஃபார்ம். இதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கேயே பாரு எவ்வளோ ஆப்பிள் அப்படி ரெட்டிஷா இங்கேயே இருக்கு. ஓகே, உள்ள போய் நம்ம பார்க்கலாம். பெட்டிங் ஜூலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் போய் இங்க ரெண்டு மாடு இருக்கு. அதான் ஜூவா? சும்மா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பான்குள்ள இருக்கும் இல்ல எங்கேயாவது வச்சிருப்பாங்க, கவலைப்படாத. இருந்தாலும் மாசம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட நீ. இருக்கும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அங்க இருக்கு பாரு, அங்க பாரு ஆடு எல்லாம் இருக்கு பாரு. ஆப்பிள் ஹேண்ட் பிக் மீடியம் 10 LB 15. இன்னொன்னு என்னன்னு படிக்கல. Please stop here to check in. Okay. ஆமா, லார்ஜ் 20 LB $25. Hi. Good. Doing some. Sure. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் வாங்கியிருக்கோம். 10 LB இது. ஸோ அது வந்து $15. இங்கே ஸ்டார்டிங்லேயே பே பண்ணிட்டா இங்கே வந்து ஒரு பேகு கொடுத்துருவாங்க. ஸோ அது நம்ம வாங்கிட்டு. Thank you. And twist tie, and you know where you're going? Turn left. Okay. Yeah, and then there's another sign that you're going to turn left again, and that's going to put you right up by all the apple Okay. picking. So can I go here and see animals for my kid? Yeah, after you finish picking, Okay. then you head down to the main farm, and we have an activity bracelet that gets into the animals, the corn maze, hay wagon ride, and all that kind of stuff. Okay. I'll go and then come back Yep, here. turn to your left. Yep, Thank you so much. Thank you. ஓகே, ஆப்பிள் பிக்கிங் முடிச்சுட்டு இதுக்கு தனியாக நம்ம பிரேஸ்லெட் வாங்கணும் போல இருக்கு. வாங்கிட்டு இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம் போல. ஓகே, ஆப்பிள் பிக்கிங் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். நிறைய கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய இருக்கு போல. ஈஷ என்ஜாய் தான் இன்னைக்கு ஈஷ்க்கு. இங்க பாரு, இதெல்லாம் இருக்கு பாரு. அதாவது குழந்தைங்க குதிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இப்போ பாருங்க, அப்படியே ஆப்பிள் ட்ரீஸ்க்கு நடுப்புற போகிறோம். எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்கு அதுலலாம். ஓகே, போய் நிறுத்திட்டு காட்டுறேன். இந்த ரோடு டங்கு டங்குன்னு ஆடுது ஓவரா. கரெக்டாக ஃபார்ம்ல வந்து ஏஞ்சிட்டாரு. இவங்க பரவாயில்ல, ஆப்பிள் மரத்துக்கிட்டே கார் எடுத்துட்டு போய்க்கோங்க அப்படின்றாங்க. ஆப்பிள் மரத்துக்கிட்டே போய் எடுத்துக்கோங்க, அங்கேயே போய் நிறுத்திட்டு அங்கேயே பிக் பண்ணிக்கோங்க. இதுல என்ன ஒரு கதைனா, உள்ளேயே நீ ஆப்பிள் ஃபார்முக்குள்ளேயே ஓட்டிட்டு போயிரு அப்படின்றாங்க. ஓ, எங்க வேணுமோ நம்ம ஓட்டிட்டு போய் அங்க நிறுத்திட்டு பறிச்சுக்கலாமா? என்ன எல்லா லைன் என்டர் ஹியர் இல்லப்பா, இங்க பார்க்கிங் இருக்கும்பா. அவங்க தான் சொல்றாங்களே, அம்ப்ரோசியா ஆப்பிள் இங்க நிறுத்திருக்காங்க பாரு. ஓ, ஓரமா நிறுத்திட்டு அப்படியே பறிச்சுக்கணுமா? அம்ப்ரோசியா தானே சாப்பிடுவான். ஆமா, அம்ப்ரோசியா இருக்கு பாரு. ஆமா, அம்ப்ரோசியா, பியர்ஸ், அது என்னது, அதுவும் அம்ப்ரோசியா. இந்த பக்கம் ஹனி கிறிஸ்ப். ஓகே, சைடு இருக்கிறது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹனி கிறிஸ்ப் தான். கண்ணுக்கு தெரியுற வரைக்கும் போர்டில் அதான் போட்டிருக்கு. இங்க ஒருத்தன் ஓடுறான். ரியானு, ரியானு, ரியான், இங்க பாருங்கடா, இங்க பாருங்கடா, ரெண்டு பேரும். அழகு குட்டி ரியானு. இதெல்லாம் பியர் மரம் போல இருக்கு. கீழே விழுந்திருக்கு பாருங்க, ஃபுல்லா பியர்ஸ். இதெல்லாம் ஆப்பிள் தான். இங்க இருந்து ஆமா, ஆப்பிள் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாரு ஆப்பிள். பஸ்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டு வருவாங்க போல இருக்கு. ஸோ ஸ்கூல் என்ன அப்படி போகணும் போல. வந்தாச்சு, அம்ப்ரோசியா ஆப்பிள் தான் பறிக்க போகிறோம் நம்ம. எப்படி இருக்கு பாருங்க, ரெட்டிஷா இங்கே ஃபுல்லா. வாவ், ரியான் போங்க, போய் ஆப்பிள் பறிங்க. நடந்து போறாரு பெரிய மனுஷன். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆப்பிள். ரியானு போங்க, ஆப்பிள் பாருங்க.
Good job. எல்லாமே எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்களேன் ஆப்பிள். Tasty? And then we can take this apple that I take. டாடிட்ட வர சொல்லடா ஆப்பிள் ஹெட்ரா இருக்க நீங்க விடுறேன் அப்படியே சீக்கிரம் ரெடியா இரு போல் Bakalandi. 1 2 happy happy. பாபா ஷீப் பாடுங்க. நீ ஒன்னு பிக் பண்ண ஈஷா. ஸோ 2 பேரும் பறிச்சிட்டு இருக்கானுங்க ஆப்பிள். பாருங்க டேய் எப்படி இருக்கு ஆப்பிள்னு. டோட்டியா இருக்கும். டோட்டி தரேன் டாடி தரேன். ரியா நீங்க பாரு. பாபா black sheep have you any wool? Yes sir 3 bags full. பார்க்கும்போதே பறிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படி ரெட்டிஷா இருக்குல்ல எல்லாம். அங்க பேலா இருக்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க, அது இன்னும் கம்ப்ளீட்டா ரைப் ஆகல. பட் இது எல்லாமே ஃபுல்லாமே ரைப் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு ஈஷு? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அது விட்டுருங்க, வேற பாருங்க. அப்படியே ஒரு கிளையிலே எப்படி பாருங்க. எதுமா அது வேண்டாம், நல்லா ரெட்டிஷா இருக்கிறதா பார்த்து பறிக்கணும். ஈஷா உனக்கு பிடிச்ச ஆப்பிள் என்ன ஆப்பிள்? அம்ரோஷியா ஆப்பிள். அடி என்னடா அது? அவன் ஆப்பிளைஸ் ஆயிட்டான். ஆப்பிளைஸா? மண்டை மேல ஒரு ஆப்பிள். அப்படியே வச்சுக்கோ, கீழே விழக்கூடாது. அப்படியே வெயிட் பண்ணு. கை எடுத்துருமா. எடு ஈஸ்வர் ஆட்டாம இரு தலைய. அப்படியே ஆட்டாம இரு ஈஸ்வர். I can't have the apple one. ஆப்பிள் வைங்க. I can't. சரி வை உள்ள போடுங்க. 1 minute ஈஸ்வர், ஒரே ஒரு ஸ்னாப். பறி பறிச்சு கொடுங்க டாடிக்கு. இது பறிச்சு கொடுங்க இது. இட்ஸ் ஓகே, உள்ள போடுங்க. எல்லாம் பிஸியா இருக்காங்க ஆப்பிள் பிக்கிங். We have apples. இங்க ஃபுல்லாவுமே பாருங்க அப்படியே ரெட்டிஷா. ஆப்பிள் பிக் பண்றது அவ்வளவு. ஒருத்தர் நடந்து ஓடுறாரு பாருங்க. தத்தி திணறி நடந்து போயாவது. ஏன்னா இங்க ரொம்ப அப்படியே ரொம்ப சாஃப்டா வச்சிருக்காங்க புல்லு. அவங்க டாடி இங்க ஆப்பிள் பிக் பண்ணிட்டு இருக்காரு, இவர் அங்க பக்கத்துல. ஆப்பிள் இல்லை வேற ஏதோ இல்லை, ஆப்பிளோட குட்டியா இருக்கும் போது அது அப்பவே விழுந்துருச்சு போல. எப்படி பாருங்க, கிராஸ் பண்ணி தவழ்ந்து போறாரு அந்தாண்ட பக்கத்துக்கு. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டிங்களாடா பறிச்சு? எந்திரிங்க. வேற வெரைட்டியான்னு தெரியல, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமா, லீவ்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் தான் நாங்க சாப்பிட்ற ஆப்பிள். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. And we got this much of those apples in here. So heavy. ஸோ காலா ஆப்பிள், அம்ரோஷியா ஆப்பிள் அதெல்லாம் இந்த ரோவில் இருக்குது.
இன்னும் அந்த பக்கம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் நம்ம நெக்ஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம். கிராப் ஆப்பிள்ஸ் எக்ஸிட் ஒன்லி. கோட் ஆப்பிள் இதெல்லாம் செம்ம பெருசு சவுத்துலையா அந்த கோடு. இன்னல மரம் ஏதாவது உழ போறீங்களா? ஸ்குவீக்கி சவுண்ட்லாம் விடுறீங்க. 2 மரம் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஏரியா. இது வந்து ஏதோ கோல்ட் ஆப்பிள்ஸ் தான். இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. க்ரீன் ஆப்பிள் வெரைட்டியோ? அங்கே ஆனால் அது க்ரீனை விட அந்த இதுவும் ஆகுது. இது ஆமாம், ரைப்பும் ஆகுது. ரைப்பாக ஆகுது. பாருங்க எவ்வளோ தூரம். ஆமாம், கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் போயிட்டே இருக்குதே. Can we walk all the way down there? Could we? Could we? I'm gonna run. ஓடிடு. Another cord. How is there so much cords? மேக்குன்னு ஏதோ ஒரு ஆப்பிள் போல. மேக் 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 மேக்கரீனா. மேக்கரீனா ஆப்பிள் போல இதெல்லாம். மாமா மாமா 1 இன்னும் சும்மா காற்று எப்படி அடிக்குது பாருங்க. இந்த ஆப்பிள் எப்படிப்பா இருக்கு? டேஸ்ட் பண்ணி சொல்லு. மேக்கு அங்கிட்ட வச்சிருக்காங்க. புளிப்பாப்பிளா? ஒரு வேளை இது அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, இந்த சாஸு பையு. அவன் புளிப்பாப்பில் போய் பிள்ளைக்கு வைக்கிறியேப்பா. இந்த இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாரு டெக்ஸ்சரே. இதில் நல்லா இருக்கா ரியானு? அந்த green Yummy, yummy. கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும். யம்மி யம்மி இருக்க 2 பல்ல வச்சு ஆப்பிள் கடிக்கிறியா நீ? பொக்கவாய். மிஸ்டர் பொக்கவாய். நான் பொக்கவாயோ? உனக்கு எக்ஸ்ட்ராவாவே ஒரு டீத் வந்துருச்சு. பறிக்க வேண்டிய ஆப்பிள்லாம் வந்து நம்ம பறிச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே காரில் ஒரு தடவை என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஆப்பிள் இருக்குது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போய் நம்ம காரில் ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து குழந்தைங்களுக்காகவும் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கார் நிறுத்திட்டு போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து காரில் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ஜன்னலில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, விண்டோலேருந்து எப்படி இருக்குது பாருங்க ஆப்பிள்ஸ். இது வந்து நம்ம வாக் பண்ணி வந்து பார்த்தோம்ல அந்த மேக் ஆப்பிள்ஸ் இருக்குன்னு, அந்த பிளேஸ் தான். அந்த வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரவுண்ட் அடிக்கலாம். இது பக்கத்தில் தான் நம்ம கார் நிறுத்தி இருந்தது. அதனால் இப்போ இது வழியாக போகிறோம். ஸோ அப்படியே இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கல. அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சைட் ஃபுல்லாக ஆப்பிள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஏதோ பீச் மாதிரி இருக்கு பார்க்க. ஆப்பிள் எதையும் பறிக்கிறாங்க. எடுத்துட்டு போய் எனக்கு தெரிஞ்ச சாஸு பை, அந்த பையெல்லாம் பண்ணுவாங்கல்ல. நிறைய பேருக்கு இந்த சார் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ப்பா இந்த ஊர்ல. நம்ம பையன் இந்த சார் பஞ்செல்லாம் சாப்பிட்றாங்களே அதெல்லாம் அப்படி தானே இருக்கு. லைட் ஸ்வீட்டாக இருக்கு, அப்புறம் ஃபுல்லாக சாராக இருக்கு. அந்த மாதிரி இதாக இருக்கு இந்த ஆப்பிளோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம். இங்கேயோ வெடி போட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு. எத்தனோண்டு மரமா இருக்கு. எவ்வளோ ஆப்பிள் கீழே கொட்டி கிடக்கு பாருங்களேன். வழி இருக்கு. கோர்ட்டு கிரேவ் அங்கிருந்து எல்லாம் ஃபுல்லா ஒரே இது போல் இருக்கு. ஏரியால ட்ரீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. அப்படியே ஒரு ஈக்குவல் கேப்ல செம்மையா வச்சிருக்காங்க. இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க. நாங்கள் முடிஞ்ச அளவு இன்றைக்கே போடுறோம். அப்போ தான் வந்து நிறைய பேர் நெக்ஸ்ட் வீக்கில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஸோ வேறு எந்த வீடியோ இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடு, இதை போட்டுருக்கீங்க. ஓகே. ஏன்னா இப்போ தான் கரெக்டாக வந்து இந்த ஆப்பிள் சீசன் பீக்கில் இருக்குது. ஒரு 2-3 வீக்ஸ் தான் வந்து இருக்கும் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அனுப்பிச்சிருவாங்க. கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் சீசன் முடிஞ்சிடும். பிக்கிங் வந்து முடிச்சுட்டு ஆப்பிள்லாம் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு சென்ட் பண்ணுறது, ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்புறது, அந்த மாதிரி அனுப்பிச்சிருவாங்க எல்லாம்.
நல்லா இருக்கு. எவ்வளோ ஆப்பிள் கீழே கொட்டி கிடக்கு பாரு. மரமே வந்து அப்படியே பார்க்க உங்களுக்கு தெரியுதா, ஈவனா வளர்ந்துருக்கு ஒரே ஹைட்ல பாரு. இந்த மரம் மட்டும் ரெட்டிஷா, இந்த ஒரு மரம் மட்டும். ஓகே, எக்ஸிட் திஸ் வே. எக்ஸிட் திஸ் வே. வரலான்னு வந்தாச்சு. இது நம்ம போன வழிதான். பட் இங்க இருக்க ஆப்பிள்லாம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். லைக் நம்ம அங்க பறிச்சதெல்லாம் அப்படியே கைக்குள்ள அடக்கமா இருந்துச்சு. இதெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசா இருக்கு பாருங்க. ஆப்பிளே அப்படியே ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. சரின்னு அப்படியே நிறுத்தியாச்சு. நிறுத்தி இதை ஒரு தடவை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்துட்டோம். எனக்கு வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு. நாங்களாம் கொஞ்சம் அந்த டிம்மில் ஏதாவது சாப்பிட்டோம். ஸோ அவருக்கு வந்து பாயில்டு எக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ அதுதான் அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. என்னடா போஸ் இது? Scooby-Doo பாப்பா. ரியானு எப்படி கொசு கொசுன்னு இங்கெல்லாம் வளர்ந்துருக்கு. எங்கடா அந்த டாக்? இப்போதான் புல்லு வெட்டிருக்காங்க போல. ஐயோ, இதெல்லாம் ஃபுல்லா அவர் புல்லும் சேர்த்து சாப்பிட்றாரு. அவங்க தான் நமக்கு டிக்கெட் கொடுத்தவங்க. அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அவங்க 2 டாக்ஸ் வச்சிருக்காங்க. டாடி பின்னாடி சரியான டச் பண்ணி பாரு. கொடு, கொடு. கையில குட். நீங்களும் டாடி? நிறுத்துறேன் இந்த டயத்துக்கு. பரவாயில்ல, ஒரு தடவை தொடச்சிக்கலாம். யம் யம். டாகி பார்க்கணுமா? டாகி தான் பார்க்கணுமா அவரு? அப்பா அப்பா கேட்டி. ஹாய் கேட்டி. ஹாய் கேட்டி சொல்லு. Achoo. So cute. He looks like he's a sleepy dog, doesn't he? He says hello. Achoo. He's so happy. He loves people. He loves people, doesn't he? He's been around little ones all his life too, haven't you? இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி அவ்வளோ மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. ஆனால் இது எதுவுமே வந்து பாலுக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து கறிக்கான மாடு வளர்க்குறாங்க. ஸோ ஆப்பிள் பிக்கிங்லாம் முடிச்சிட்டோம். நம்ம ஆப்பிள் பிக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே பெட்டிங் ஜூ, கிட்ஸுக்கு பிளேக்கெலாம் நிறையா வச்சுருக்காங்க.